அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவித்திருக்கிறது. இதில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன? அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவினர் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கீதா ஜீவனுடைய தொகுதி, அங்கே முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பில். அதே போல ராஜகண்ணப்பன், RS ராஜகண்ணப்பன் முதுகுளத்தூர் அமைச்சர், அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் மலேசியா பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருப்பவர் அமைச்சர் மூர்த்தி, அவருக்கு எதிராக அங்கே போட்டியிடக்கூடியவர் மகேந்திரன், மாங்குளம் மகேந்திரன், அவர் அங்கு போட்டியிடுறாரு. அதே போல அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய கோவிச்செழியனுடைய சொந்த தொகுதி திருவடையூர் மருதூர், அங்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு எதிராக அங்கே போட்டியிடக்கூடியவர் இளமதி சுப்பிரமணியன், அவருக்கு அதிமுக சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அனைவருக்குமே தெரிஞ்சது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய தொகுதி திருவெரும்பூர் தொகுதி. அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பா. அதே போல சத்தியமங்கலம், அதே போல தாராபுரம் தனி தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏவாக அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அங்க இருக்காங்க. அவருக்கு எதிராக போட்டியிடுவது சத்யபாமா, அதிமுகல இருந்து சத்யபாமா தாராபுரத்துல போட்டியிடுறாரு. அதே போல திமுகவுடைய மூத்த அமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி துரைமுருகன், அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய சொந்த தொகுதி காட்பாடி தொகுதி. அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுக சார்பாக களமிறக்கப்படுபவர் ராமு. அவர் கடந்த முறையே கடுமையான ஒரு போட்டியை அங்கு கொடுத்திருந்தது பார்க்க முடிந்தது. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதி அமைச்சர் பெரியசாமியின் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதியில், விஐபி தொகுதியில் ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்கே பெரியசாமியினுடைய பலமும் தெரியும். அதிமுக சார்பாக அங்கே பெரியசாமியை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் விஸ்வநாதன், அவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துடைய சொந்த தொகுதி குறிஞ்சி, தற்போது சட்டமன்ற உறுப்பினராக அங்கே இருக்கிறார். அங்கே அதிமுக சார்பாக புவனேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு திமுகவின் மூத்த அமைச்சர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்று அங்கே இங்கே கோலச்சக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் KKSR ராமச்சந்திரன். அவர் அருப்புக்கோட்டை தொகுதி, அவருக்கு சொந்த தொகுதி அருப்புக்கோட்டை. அவர் எதிர்த்து KKSR ராமச்சந்திரனை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் சேதுபதி, அவர் அங்கே முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறார். அடுத்தபடியாக பார்ப்பது திரு S ரகுபதி, அமைச்சர் திமுக மூத்த அமைச்சருடைய தொகுதி திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி. அந்த தொகுதியினுடைய அதிமுகவின் வேட்பாளராக தொடர்ந்து அங்கே களத்துல போட்டியிடக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் வைரமுத்து. பல எலக்ஷனை அவர் சந்திச்சிருக்கக்கூடிய எலக்ஷன். இந்த தடவையும் ஒருவேளை ரகுபதிக்கு அந்த போட்டியிட்டால் அவர் எதிர்த்து போட்டியிட வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கும். அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி காங்கேயம் தொகுதி. காங்கேயத்தினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருப்பவர், செய்தித்துறை அமைச்சராக இருப்பவர் மூப்பே சாமிநாதன் அவர்கள். அவருக்கு எதிராக அதிமுக சார்பாக களம் எடுக்கப்படுபவர் NSN நடராஜன். இவங்க எல்லாருமே அதிமுக திமுக அமைச்சர்களை எதிர்த்து களம் இறங்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.